தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். மாந்திரீக பூஜை பண்ணி பிரச்சனைகளை தீர்க்கிறதா சொல்லி பல பேரிடம் பல லட்சங்கள்ல பணம் பறிச்சிருக்கிறாரு இங்க ஒரு கேடி சாமியார். குட்டி சாத்தான ஏவி குறைகளை தீர்க்கிறதா சொல்லி உருடாவிட்ட போலி மந்திரவாதியின் பின்னணி என்ன? குட்டிச்சாத்தானுக்கு குவார்ட்டரும் பிசாசுக்கு பிராண்டியும் கொடுத்து பிரச்சனைகளை சரி செய்வதாக புருடாவிட்டு பல அப்பாவிகளிடம் லட்சங்களை ஆட்டையை போட்ட போலி மந்திரவாதி ரகு இவர்தான். கவுன்சிலரை கொலை செய்ய கோழி காவு, வக்கீலை தீர்த்து கட்ட வக்ர செய்வினை, பங்காளியை பலி கொடுக்க கிடா வெட்டு. இப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒரே பூஜையில் சரி செய்து விடுவதாக வித்தை காட்டி வந்திருக்கிறார் இந்த சித்து வேலை சாமியார். அட, குட்டிச்சாத்தானுக்கு பிறந்த நாள் கொண்டாடி கேக் கட்டிங் எல்லாம் நடத்தி வீட்டில் ஒருவனாகவே மாற்றி வைத்திருக்கிறாராம். இப்படி வார்த்தை ஜாலத்திலேயே யூடியூப், பேஸ்புக்கில் வீடியோ போட்டு பல லட்சங்களை கல்லா கட்டி வந்த இந்த குட்டிச்சாத்தான் சாமியார் தற்போது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். போலி மந்திரவாதி குட்டிச்சாத்தான் ரகுவின் பின்னணியை அறிந்து கொள்ள திருவெரும்பூர் செய்தியாளர் பாரதி ராஜாவோடு புலனாய்வை தொடங்கினோம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் வட்டம் மலைக்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் பாபு. 23 வயதான இவர் படித்து முடித்து அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுத வந்துள்ளார். சம்பவத்தன்று திருவெரும்பூர் பேருந்து நிலையத்தில் வெளியூர் செல்வதற்காக நின்று கொண்டிருந்த சதீஷ் பாபுவுக்கு, தம்பி உனக்கு வேலை நான் வாங்கி தரேன் என ஒரு குரல் கேட்டிருக்கிறது. அது வேறு யாரும் அல்ல, நம்ம புருடா சாமியார் ரகுதான். தான் செய்த மாந்திரிக வீடியோக்களை காட்டி வெறும் 3000 ரூபாய் இருந்தால் போதும், உன்னை நான் கோடீஸ்வரனாக்குகிறேன் என்று சதீஷ் பாபுவிடம் உருட்டியிருக்கிறார் ரகு. சாமியார் உருட்டிய உருட்டில் மயங்கிய சதீஷ் பாபு உடனே பணத்தை எடுத்து நீட்டியிருக்கிறார். இங்கேயே இரு தம்பி, பக்கத்துல இருக்க கோயில்ல ஒரு பூஜையை பண்ணிட்டு வரேன் என்று சொன்ன ரகு நீண்ட நேரமாகியும் வரவில்லை. அப்போதுதான் வந்தது ரகு அல்ல, ராகு என்று தெரிந்திருக்கிறது. தான் ஏமாந்ததை உணர்ந்த சதீஷ் பாபு திருவெரும்பூரை அலசி ஆராய்ந்து சாமியாரை தேடி திரிந்திருக்கிறார். அப்போது மலைக்கோயில் பகுதியில் வேறு ஒரு நபரிடம் இதே போல் கூறி பணம் பறிக்க முயன்றிருக்கிறார் ரகு. இதனை கண்டு கடுப்பான சதீஷ் பாபு ரகுவை பிடித்து பணத்தை திருப்பி கேட்டபோது, எனக்கு எல்லா மந்திரமும் தெரியும், குட்டிச்சாத்தானை ஏவி விட்டு உன்னை கொன்னுடுவேன் என மிரட்டியிருக்கிறார் ரகு. உடனே சதீஷ் பாபு நடந்ததையெல்லாம் கூறி திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் போலி சாமியார் ரகுவை கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். அதில் கிடைத்த தகவல்கள் போலீசாரையே மிரள வைத்திருக்கிறது. 45 வயதான ரகு சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்தவர். திருமணமாகி 3 பிள்ளைகளுடன் வசித்து வந்திருக்கிறார். ரகுவுக்கு வேலை வெட்டியெல்லாம் மாந்திரிகம்தான். பாப்பாலி விஷ்ணுமாயா 397 குட்டிச்சாத்தான் மாந்திரிகம் என்ற பெயரில் பூஜைகள் செய்து வந்திருக்கிறார். கேரள மாந்திரிகத்தை கரைத்து குடித்ததாகவும், குடும்ப பிரச்சனை முதல் செய்வினை, பில்லி சூனியம், ஏவல், கோர்ட்டு கேஸ், இடப்பிரச்சனை, கொலை என அனைத்தையும் இவர் பூஜையின் மூலம் சரி செய்து விடுவதாக தன்னை பற்றி மார்க்கெட்டிங் செய்து வந்திருக்கிறார். ஒரே ஒரு போட்டோ அனுப்பினால் போதுமா, பூஜையை பக்காவாக செய்து சாத்தானை கேவி விடுவாராம். இந்த சர்வீஸுக்கு இவர் வாங்கும் பணம் கொஞ்ச நஞ்சமல்ல, எல்லாம் லட்சங்களில் தானா. அதுவும் இவர் ஏவும் பணிகளை குட்டிச்சாத்தான் வீட்டு வேலைக்காரனை போல கை கட்டி வந்து தட்டாமல் செய்து கொடுக்குமா. அதற்கு கைமாறாக ரகு கொடுப்பது காஸ்ட்லியான விஸ்கியும் கள்ளும் தானா. பிசாசு பேய்களுக்கு பிராண்டியை வைத்து பூஜை செய்வாராம். குட்டிச்சாத்தானுக்கும் பேய்களுக்கும் கொடுக்கப்படும் இந்த மது வகைகள் அனைத்தையும் ரகுவே கடை கடையாக ஏறி இறங்கி வாங்கி வந்து படையல் போடுவாராம். அதிலும் இவரின் கோழி வெட்டுக்கு தனி பவர் உள்ளதாம். ஆறு, ஓடை, காடு, வீடு என பல இடங்களில் படையல் போட்டு மதுபானங்களை கோழியின் வாயில் ஊற்றி அதன் கழுத்தை அறுத்து தண்ணீரில் வீசி விடுவாராம்.
இப்படி பகீர் பூஜைகளை செய்து கணவன் மனைவியை பிரிப்பது, கள்ளக்காதலை சேர்த்து வைப்பது, கவுன்சிலரை கொலை செய்து போஸ்டிங் வாங்கி தருவது, மகளின் காதலனை கார் ஏற்றி கொல்ல வைப்பது போன்ற பல்வேறு குற்றச்செயல்களை குட்டிச்சாத்தான்களை ஏவி செய்ததாக அவரே வீடியோவில் கூறியிருக்கிறார். அதற்கு சான்றுதான் ஒரு தனியார் கல்லூரி பேராசிரியர் போலி சாமியார் ரகுவுக்கு கொடுத்த இந்த அசைன்மெண்ட். ஐயா, அவன் பேர் வந்துட்டு முரசொலி மாறன். வீட்டில் கூப்பிடுறது சிபின்னு கூப்பிடுவாங்க, சிபி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது மாறணும் தான் ஏன் பண்ணணும். அதே நேரத்தில் அது வந்துட்டு வாகனத்தில் இருக்கணும், முழுக்க ஒரு ஆக்சிடென்டல் டெத்தாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், நான் வந்துட்டு இங்கே பெரம்பலூரில் தனலட்சுமி சீனிவாசன் காலேஜில் தான் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஸோ அந்த எக்கனாமிக் பேக்ரவுண்டுக்காக சொல்கிறேன். நீங்கள் பார்த்து சாமிகிட்ட கேளுங்க, நீங்கள் சொல்லுங்க ஐயா, நம்ம இப்போ பண்ணிக்கலாம். திருச்சியைச் சேர்ந்த அந்த பேராசிரியரின் மகள் அதே பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவரை காதலித்திருக்கிறார். மகளுடனான காதலை அந்த வாலிபர் கைவிட மறுத்ததால் அவரை தீர்த்து கட்ட பேராசிரியர் சாமியார் ரகுவை நாடியிருக்கிறார். சந்தேகம் வராதவாறு விபத்து போல் மரணத்தை சித்தரிக்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்திருக்கிறார் பேராசிரியர். அதே நேரத்தில் அது வந்துட்டு வாகனத்தில் இருக்கணும், முழுக்க ஒரு ஆக்சிடென்டல் டெத்தாக இருக்கணும். அதை பார்க்குற மற்றவங்க, ஏன்னா இது வந்து ஒருத்தவங்க 2 பேரும் இல்லை, அந்த டோட்டல் இதுக்கே வந்துட்டு ஒரு பாடம் ஒன்று கற்பிக்கணும். அது கதை சொல்லக்கூட நான் நேரில் உங்களை பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன். ஃபுல்லாக வண்டி வாகனத்தில் இருக்கணும். இதுதான் என் தேவை. அவன் பேரை நான் ஒரு வாட்டி கீழே வந்து லெட்டரில் கூட எழுதி அனுப்புகிறேன் நான். இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர் என கூறிய சாமியார் ரகு ஒரு 5 லட்சத்தை என் பொண்டாட்டி அக்கவுண்ட்ல போற்றுங்க என சொல்லி பூஜையை செய்து கொடுத்ததாக தெரிகிறது. சார், இது ஒய்ஃபோட அக்கௌண்ட் நம்பர் சார், இதில் 5 லட்ச ரூபா போட்டுருங்க. ஓகே சார், தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஃபோட்டோ முடிஞ்சால் அனுப்புங்க, இல்லை மண்டேக்குள்ளே அனுப்பிடுங்க. ஐயா, இது மத்தியானம் எடுத்து உங்களை நம்பி ப்ரொபோசர் சார் போட்டு வர கேஷ்ன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன் பூஜை. ஓகேவா? சென்னையில் செட்டில் ஆன ரகு இப்படி அசைன்மெண்ட் வரும்போதெல்லாம் கேரளாவிற்கு சென்று பூஜை செய்து கஸ்டமர்களை கவர்ந்திருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து கூட ரகுவிற்கு நிறைய ஆர்டர்கள் வந்துள்ளதாம். ஒவ்வொரு பூஜைக்கும் லட்சங்களில் சம்பளம் வாங்கும் ரகுவின் குறிக்கோள் பாகுபலியை விட பிரம்மாண்டமான படம் ஒன்றை எடுக்க வேண்டுமாம். அதற்காகத்தான் இப்படி தீவிரமாக குட்டிச்சாத்தான் பூஜையை செய்து வருகிறாராம். இந்த வேலைக்கு ரகு தனது மகன்களை சிஷ்யர்களாக பயன்படுத்தி வந்துள்ளார். குட்டிச்சாத்தான் என்ற பெயரில் லட்சக்கணக்கில் பணம் பறித்த ரகுவின் பூஜைகள் பலித்ததா அல்லது பணம் வாங்கிக் கொண்டு அவர்களை ஏமாற்றினாரா? இன்னும் எத்தனை பேர் ரகுவின் மோசடி வலையில் விழுந்துள்ளனர் என்பதெல்லாம் போலீசாரின் முழு விசாரணைக்கு பிறகே தெரியவரும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू. அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.